புதிய தலைமுறையின் வணிகம் பகுதிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சொந்த வீட்டு கனவில் உள்ள நடுத்தர குடும்பங்களுக்கு மட்டுமின்றி ரியல் எஸ்டேட் துறைக்கு வரும் பட்ஜெட்டில் மத்திய பட்ஜெட்டில் உள்ள எதிர்பார்ப்புகள் என்ன? இது குறித்து பட்ஜெட்டில் வரக்கூடும் என வெளியாகும் தகவல்கள் என்னென்ன? இது தவிர பருவமழை குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய விவசாயிகளும் வேளாண் சார்ந்த தொழிற்துறையினரும் எதிர்பார்க்கும் பல தகவல்கள் இன்றைய வணிகம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவற்றுடன் நாமக்கல் முட்டை, பல்லடம் கறி கோழி தொழில் துறையினர் கோரிக்கைகள் குறித்த பல்வேறு வணிக செய்திகள் அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுக்காக. இன்று சொந்த வீடு குறித்து கனவு காணாத நடுத்தர குடும்பங்களே இல்லை என்று சொல்லலாம். பெருநகரங்களில் மட்டுமின்றி கடந்த ஓரிரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் அதிகரித்துவிட்ட வீட்டு வாடகைதான் இதற்கு காரணம். வாடகையாக கொடுக்கும் தொகையுடன் சற்றே கூடுதலாக சேர்த்து வங்கிக் கடன் தவணையை கட்டினால் சொந்த வீடு கிடைக்குமே என்ற ஏக்கம் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் பொதுமக்களின் வீட்டு கனவை கலைக்கும் கவலைகளாக கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, கட்டுமான தொழிலாளர் ஊதிய ஏற்றம், வங்கிக் கடன் வட்டி உயர்வு என பலவும் கூடிக்கொண்டே போகின்றன. இந்நிலையில் கட்டுமானத்துறையும் வரும் பட்ஜெட் குறித்து பலத்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றது. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ தான் 6 மாதம் முன்னாடி வீடு கட்ட ஆரம்பித்தேன். வீடு கட்டது பாதியிலேயே இப்போ நின்றுருக்கு. என்ன கம்பி விலை, சிமெண்ட் விலை எல்லாம் ஏறி போயிருக்கு. நாங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கும் ஆற பட்ஜெட்டும் ஒன்றா இருக்குது. இப்போ நான் கட்டி முடிக்கிறதே எனக்கு கனவா இல்லை முடியுமா என்னன்னு எனக்கே தெரியல. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி விலைவாசின்னு போனால் எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் பாக்கி எப்படி லைஃப்பை ரன் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. சொந்த வீடுங்கிறதே இப்போ எங்களுக்கு கனவாக இருக்குமா, இல்லை அதை விற்றுட்டு ஏதானு ஃப்ளாட்டுக்கிட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இப்போ இருந்துட்டுருக்கோம். இது எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏதானு பண்ணினா எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சொந்த குடியிருப்பு குறித்த மனப்புழுக்கத்தில் உள்ள மக்களுக்கு ஹேமா சுவாமிநாதன் ஒரு உதாரணம் மட்டும்தான். மழைக்கு ஒதுங்க ஒரு இடம் 5 அறிவு பெற்ற பிராணிகளுக்கே தேவை என்ற நிலையில் மனிதனுக்கு மிக அவசியம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நிஜத்தில் இது சாத்தியமாவதில் தனிநபரின் முயற்சி மட்டுமின்றி அரசின் பங்கும் இருக்கவே செய்கிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ரியல் எஸ்டேட் எனப்படும் கட்டுமானத்துறையின் பங்கு கணிசமானது. ஆனால் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைக்கு பின்னும் அதற்கு தொழில்துறை அங்கீகாரம் இதுவரை கிட்டவில்லை. கிராம மக்கள் நகரத்துக்கு இடம்பெயர்வது மட்டுமின்றி மற்ற மாநிலங்களில் இருந்து வந்தவர்களும் சேர்ந்திருப்பதால் இன்று நகரங்களில் வீடுகளின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் அதிகரித்துவிட்ட நிலத்தின் விலையால் இன்று நடுத்தர குடும்பங்கள் கூட அஃபோர்டபுள் ஹவுசிங் எனப்படும் பட்ஜெட் வீடுகள் தான் ஒரே தீர்வு என நம்புகிறார்கள். அவர்களது பட்ஜெட் வீட்டு கனவுக்கு வரும் மத்திய பட்ஜெட் உயிர் கொடுக்குமா என ரியல் எஸ்டேட் துறையினரும் எதிர்பார்க்கிறார்கள். வீடு கட்டுவோரின் பட்ஜெட் எகிரிவிடாமல் தடுக்க இத்துறைக்கான மூலப்பொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும். பெரு நகரங்களில் மக்கள் குவிவதை தடுக்க புறநகர் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க தனி நிதி வேண்டும். முதன்மை கடன் பிரிவில் உள்ள வீட்டு கடன் அளவை 35 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்படுகிறது. அதோடு வீட்டு கடன் வட்டிக்கு இப்போதுள்ள 1,50,000 ரூபாய் வரையான வருமான வரி சலுகையை 3 லட்சம் ரூபாயாக அதிகரிக்க வேண்டும். அசல் தொகையை வருமான வரி சட்டம் 80C பிரிவிலிருந்து நீக்கி தனி பிரிவின் கீழ் 1 லட்சம் வரை அனுமதிக்க வேண்டும். குறைந்த செலவில் சொந்த வீட்டை பெற நவீன தொழில்நுட்பங்களில் ஒன்றான முன்னதாகவே தயாரான வீட்டின் பாகங்களை இணைத்து வேகமாக வடிவமைக்கப்படும் வீட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என நீள்கின்றன இத்துறையின் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள். மறுபுறம் அண்மை காலமாக வங்கிகளில் வீட்டுக் கடன் பெறுவது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்கிறார்கள் முன்னணி வங்கியாளர்கள். Ever since we have lowered the interest rate on home loans, per day our home loan sanctions have gone up from 65 crores to 150 crores. Our car loans, which we were doing something like 600 per day, are running at 1400 per day. ரியல் எஸ்டேட் துறையின் நிலை இப்படி இருக்க அந்த துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் மேலும் சில அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என நிதியமைச்சக உயரதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. வீட்டுக் கடன் வட்டியில் 1% மானியம் அளிக்கும் திட்டம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்படலாம். புறநகரங்களில் பட்ஜெட் வீடு கட்டும் திட்டங்களை அதிகரிக்க சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வரிச்சலுகையுடன் சிறப்பு குடியிருப்பு மண்டலங்கள் அறிவிக்கப்படலாம். இவை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் போன்றவை என்கிறார்கள். அதோடு பெருநகரங்களை ஒட்டி உருவாகும் துணை நகரங்களுக்கு போக்குவரத்து உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் கிடைக்க முன்னுரிமை கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையின் நீண்டகால கோரிக்கையான தொழில்துறை அந்தஸ்து இந்த பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடும் என தெரிகிறது. அதனால் வெளிநாட்டு வணிக கடன் பெற வழி ஏற்பட்டு குறைந்த விலை வீடுகளை கட்டும் மெகா திட்டங்களில் பெரிய நிறுவனங்கள் இறங்கும். நாடு முழுவதும் நில வங்கி ஏற்படுத்தவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு இடம்பெறும் என கூறப்படுகிறது. மறுபுறம் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு பத்திரப்பதிவு நடைமுறை எளிதாக்கப்படவும் நிதி ஒதுக்கப்படலாம். ரியல் எஸ்டேட் துறையை கண்காணிக்க தனி வழிகாட்டு ஆணையம் ஏற்படுத்தும் அறிவிப்பை நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
மொத்தத்தில் கடந்த சில ஆண்டுகளாக துவண்டு கிடக்கும் கட்டுமானத் துறையை கைதூக்கிவிடவும் சொந்த வீட்டு கனவில் இயங்கும் நடுத்தர குடும்பங்களின் ஏக்கம் தீரவும் மத்திய பட்ஜெட்டில் பல அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பல தரப்பினரும். இதற்கெல்லாம் விடை பிப்ரவரி 28 கிடைக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாஸ்கரனுடன் விஸ்வநாத். பருவமழை சரியாக பெய்யாததால் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் வறட்சி நிலவும் நிலையில் மத்திய பட்ஜெட்டில் சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகள் நலனுக்கு புதிய திட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அதற்கேற்ற வகையில் சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு உதவ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்ற பெயரில் விவசாய தயாரிப்பாளர் அமைப்புகளை அதிகரிக்கும் அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறும் என நிதி அமைச்சக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த FPOக்கள் இந்திய கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் நிறுவனமாக செயல்படும். விவசாய கூட்டுறவு சங்கங்களில் இருந்து வேறுபடும் இவற்றில் விவசாயிகள் மற்றும் அது சார்ந்த தயாரிப்பாளர் மட்டுமே உறுப்பினராக இருக்க முடியும். மாறாக விவசாய கூட்டுறவு சங்கங்களில் யார் வேண்டுமானாலும் உறுப்பினராக இருக்கலாம். FPOக்கள் மத்திய அரசின் கம்பெனி சட்டத்தின் கீழ் வரும் நிலையில் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மாநில அரசின் கூட்டுறவு சட்டத்தின் கீழ் வருகின்றன. இதை ஏற்படுத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி ஆர்வம் தெரிவித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் FPOக்கள் அமைக்க அறிவிப்பை நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. FPO எனப்படும் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்புகளால் சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பாளர்களுக்கு அதிக பயன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அவற்றை நாடு முழுவதும் ஏற்படுத்த பட்ஜெட்டில் திட்டம் வெளியாகும் எனவும் தெரிகிறது. அதன்படி விவசாய நிலங்கள் குறைந்து வருவதை தடுக்க FPOக்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் உரங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும். விவசாய உற்பத்தி பொருட்களை லாபகரமாக சந்தைப்படுத்தும் வாய்ப்பும் FPO மூலம் ஏற்படுத்தி தரப்படும். இடைத்தரகர்கள் தலையீடு குறைந்து சர்வதேச சந்தை நிறுவனங்களுடன் FPOக்கள் மூலம் விவசாயிகள் இணைக்கப்படுவார்கள். 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் FPO பிறகு வளர்ச்சி பெறுவதை பொறுத்து முதலீடு அதிகரிக்கும். அடுத்த நிதியாண்டிற்குள் 500 FPOக்கள் தொடங்கி 5 லட்சம் விவசாயிகளை சேர்க்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. FPOக்களை மத்திய விவசாய அமைச்சகத்தின் வழிகாட்டு கட்டமைப்பான சிறு மற்றும் விவசாயிகள் வேளாண் வர்த்தக மையம் மேற்பார்வையிடும். இந்த அமைப்பில் சேரும் விவசாயிகளுக்கு தேசிய வேளாண் வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவை கடன் பெற்று தர நடவடிக்கை எடுக்கும். இதற்கான அறிவிப்புகளை மத்திய பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 44,000 கோடி ரூபாய் பாதுகாத்து வைக்க வசதி இல்லாமல் இந்தியாவில் ஆண்டுதோறும் வீணாகும் காய்கறி பழங்களின் மதிப்பு இது. உணவு பதப்படுத்தலுக்கென மத்திய அரசு தனித்துறையை தொடங்கிய பின்னும் இவ்விஷயத்தில் பெரிய மாற்றம் இல்லை. கடந்த சில மாதங்களாக போதுமான வரத்து இல்லை என அதீத விலையேற்றம் கண்ட தக்காளி தற்போது தலைகீழ் நிலைக்கு சென்றுள்ளது. அதே நேரத்தில் சந்தைக்கு வந்த அதிக அளவு தக்காளி விலை சரிவு கண்டு விவசாயிகள் கவலையை ஆழ்த்தியுள்ளது. அடிக்கடி நிகழும் சம்பவமாகிவிட்ட இந்நிலையை தவிர்க்க இந்த பட்ஜெட்டிலாவது புதிய தீர்வுகள் முன்வைக்கப்படுமா என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் தக்காளி சாகுபடியில் முக்கிய இடம் வகிக்கும் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரியும் ஒன்று. இங்கு ஏறத்தாழ 5000 ஹெக்டேர் பரப்பளவில் விளையும் 200 டன் தக்காளிகள் பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் லாரிகளில் அனுப்பப்படுகின்றன. தக்காளி விவசாயிகளுக்கு வழக்கமாக கிலோவுக்கு 10 முதல் 20 ரூபாய் கிடைக்கும் நிலையில் இப்போது அது வெறும் 1 ரூபாயாகவும் 2 ரூபாயாகவும் குறைந்துவிட்டது. மின்வெட்டு பிரச்சினைக்கு இடையே டீசலை கொண்டு நீர் இறைத்து விளைவிக்கப்பட்ட தக்காளிகளை வியாபாரிகள் தரைமட்ட விலைக்கு கேட்பது விவசாயிகளை பெரும் கவலை கொள்ள வைத்துள்ளது. நிரந்தரமாக ஒரு ரேட்டு 8 ரூபாயா 7 ரூபாயா 5 ரூபாயா இருந்தாலும் சரி தக்காளி நிரந்தரமான ஒரு ரேட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும், எனக்கு மட்டும் கிடையாது, டோட்டலாக எல்லா விவசாயிகளுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். தக்காளி விலை திடீரென பெரும் வீழ்ச்சி அடைந்ததற்கு தற்போதைய பருவ மாற்றமும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. கோடை காலத்தை ஒட்டி வெயிலின் அளவு அதிகரித்ததன் காரணமாக பழங்கள் விரைவில் பழுத்து விடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் மாநிலங்களின் பல பகுதிகளிலிருந்தும் சந்தைகளில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் தக்காளிகள் குவிவதால் அதன் தேவை கிடுகிடுவென வீழ்ச்சியடைந்து விலையும் பெரும் சரிவு காண்பதாக கூறப்படுகிறது. ஏக்கருக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவழித்து விளைவித்த தக்காளிகளை வாங்குவோர் இல்லாததால் ஆடு மாடுகளுக்கு போட வேண்டிய நிலை கூட சில மாவட்டங்களில் உள்ளது.
இந்த நிலையை தடுக்க தக்காளிக்கு அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு 12 கிலோ ஒரு கூடை அது சுமார் 150 ரூபாய் வித்துச்சு. இன்னைக்கு 30 கிலோ அந்த கிரேடு 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அந்த 20 ரூபாய்க்குன்னா ஒரு ஏக்கராக்கு 50-60 கிரேடு எடுக்கிறாங்க. அதுக்கு ஆட்கள் 10 ஆட்கள் வைக்கணும். 10 ஆட்கள்ல ஒரு ஆட்கள் 150 ரூபாய். அந்த அறுக்கிற கூலி கூட அந்த விவசாயிகளுக்கு கிடையாது. இதே மாதிரி விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டா உண்மையாவே அவங்க உயிரோட இருக்க முடியாது. தக்காளி மட்டுமல்ல, வேறு பல காய்கறிகளும் பழங்களும் ஒரே சமயத்தில் அதிக விளைச்சல் காண்பதால் விவசாயிகளுக்கு அதனால் குறைந்த விலை கிடைக்கும் நிலை ஏற்படுகிறது. மறுபுறம் இதன் விளைச்சல் குறைகையில் விலை கடுமையாக அதிகரித்து நுகர்வோர் அவதிப்பட நேரிடுகிறது. உபரியாக விளைபவற்றை குளிர்பதன கிடங்குகளில் பாதுகாத்து வைத்து அதை தேவைப்படும் போது விடுவிப்பதே இப்பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என கூறப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதுடன் அபரிமித விலையேற்றத்தால் நுகர்வோர் பாதிக்கப்படுவதையும் தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் பழனிவேலுடன் செய்தியாளர் சேஷகிரி மற்றும் லிட்வின் சௌந்தர்யா. பெரும் பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என நிதியமைச்சர் ஏற்கனவே சூசகமாக கூறியிருந்த நிலையில் நிதித்துறையிடம் இது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதன்படி அடுத்த நிதியாண்டுக்கென பொது பட்ஜெட் பல ஆச்சரியங்களை அளிப்பதாக இருக்கும் என பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தலைமை செயல் அதிகாரி பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறையை சமாளிக்கும் வழிகளை மத்திய அரசு ஆராய்ந்து வரும் நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்று கூடுதல் நிதி திரட்டுவதை அது நோக்கமாக கொண்டுள்ளது. அதற்கு பங்குச் சந்தைகளின் வணிகம் சிறப்பாக இருக்க வேண்டியுள்ளதால் பங்குச் சந்தைக்கு சாதகமான பல அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று பாலசுப்ரமணியன் கூறினார். மறுபுறம் ஓய்வூதிய நிதி திட்டங்களில் சீர்திருத்தங்கள் இருக்கும் என்ற அவர் அதிக வருவாய் பிரிவினருக்கு கூடுதல் வரி விதிப்பிற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். வணிகம் குறித்து மேலும் பல செய்திகள் உள்ளன. அவற்றை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பார்க்கலாம். வணிகம் பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மற்றும் சிறு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் பங்குகளை வாங்கியதால் இந்திய பங்குச்சந்தையில் இன்று முன்னேற்றம் காணப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஆசிய பங்குச்சந்தைகளும் இன்று ஏற்றம் கண்டன. ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சி குறித்த சாதகமான புள்ளி விவரம் வெளியானதால் ஐரோப்பிய பங்குச்சந்தைகளும் உயர்ந்தன. இந்த சர்வதேச நிலவரங்களை பின்தொடர்ந்து மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் அதிக ஏற்றத்துடன் வணிகம் நடந்தது. ONGC, பஜாஜ் ஆட்டோ, BHEL, சிப்லா, விப்ரா நிறுவனங்கள் பங்குகளின் விலை உயர்ந்தது. பாரதி ஏர்டெல், கோல் இந்தியா, ஹீரோ மோட்டோகார்ப், கெயில், ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்தன. இதையொட்டி மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று 135 புள்ளிகள் உயர்ந்து 19,636 தனது வணிகத்தை நிறைவு செய்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி இன்றைய வணிகத்தின் இறுதியில் 41 புள்ளிகள் அதிகரித்து 5,940 இருந்தது. மறுபுறம் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு சற்றே மதிப்பிழந்து 54 ரூபாய் 28 காசுகளாகவும், ஐரோப்பிய நாடுகளின் நாணயமான யூரோ 72 ரூபாய் 44 காசுகளாகவும் உள்ளது. இங்கிலாந்தின் பவுண்ட் ஸ்டெர்லிங் 84 ரூபாய் 9 காசுகளாகவும், ஜப்பானின் 100 யென் 57 ரூபாய் 79 காசுகளாகவும் இருக்கின்றன. தங்கத்தின் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு போராடி வரும் நிலையில் கடந்த ஆண்டை விட தங்க இறக்குமதி அதிகரிக்கவே செய்யும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 207 டன் தங்கத்தை இந்தியா இறக்குமதி செய்தது. இது இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 215 டன்னை தொடும் என மும்பையை சேர்ந்த பண்டக சந்தை சங்கத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 2012 ஜனவரி மாதத்தில் 81 டன் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் அது கடந்த ஜனவரியில் 11% அதிகரித்து 90 டன் ஆனது. பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் அது 125 டன்களை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் மற்றும் தங்கம் இறக்குமதி மீதான வரி 4% கடந்த ஜனவரி 21 முதல் 6% உயர்த்தப்பட்டது. தங்க இறக்குமதியை குறைக்க வங்கிகளில் தங்க சேமிப்பு திட்டத்தை பிரபலப்படுத்த சலுகைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.
இத்தகைய சூழ்நிலையிலும் தங்கத்தின் தேவை அதிகரிப்பு மற்றும் கடந்த சில வாரங்களாக விலை சரிவு ஆகிய காரணங்களால் தங்கத்தின் இறக்குமதி அதிகரித்து வருவதாக பண்டக சந்தை சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் அட்வென்ச்சர் இந்தியா, சவுத் இந்தியாவின் நம்பர் 1 commodity broker. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் இன்று சிறிய அளவில் வீழ்ச்சி காணப்படுகிறது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 32 ரூபாய் குறைந்து 22,472 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னையில் இன்று மாலை நிலவரப்படி 1 கிராம் சுத்த தங்கத்தின் விலை 5 ரூபாய் சரிந்து 3004 ரூபாயாக உள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 4 ரூபாய் வீழ்ச்சி கண்டு 2809 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியை பொறுத்தவரை 1 கிலோ பார் வெள்ளி 545 ரூபாய் குறைந்து 55,985 ரூபாயாக உள்ளது. சில்லறை விற்பனையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 50 காசுகள் சரிந்து 59 ரூபாய் 90 காசுக்கு கிடைக்கிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்கியவர்கள் அட்வென்ச்சர் இந்தியா, சவுத் இந்தியாவின் நம்பர் 1 commodity broker. முட்டை ஏற்றுமதி மண்டலமாக நாமக்கல்லை அறிவிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோழிப்பண்ணை தொழில் குறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மத்திய மாநில அரசுகள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. அதில் கோழிப்பண்ணை தொழிலில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து பண்ணையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் மற்ற பகுதிகளில் எங்காவது பறவை காய்ச்சல் என்ற தகவல் வெளியானால் நாமக்கல் மண்டலத்தில் இருந்தும் கறி, கோழி மற்றும் முட்டை ஏற்றுமதி பாதிக்கப்படுவதாகவும் இதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பண்ணையாளர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதோடு நாமக்கல் பகுதியை முட்டை ஏற்றுமதி மண்டலமாகவும் கோயம்புத்தூரை கறி, கோழிக்கு தனி மண்டலமாகவும் அறிவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அது பற்றி அரசு பரிசீலிக்கும் என்று மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் கோகுல் சந்திரபதி தெரிவித்தார். கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் ராவ், தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர், தமிழக கால்நடைத்துறை இயக்குனர் பழனிசாமி மற்றும் கோவை, நாமக்கல் பகுதி கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் பங்கேற்றனர். வணிகம் குறித்த செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் பல தகவல்களுக்கு புதிய தலைமுறையுடன் இணைந்திருங்கள்.